வணக்கம். இசையமைப்பாளர் அனிருத்துடைய பாடல்கள் குறித்து நம்முடைய பதிவுகள், ஏராளமான பதிவுகளுக்கு நல்ல இசையை நேசிக்கக்கூடிய பல நண்பர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில நண்பர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு இசை பத்தி என்ன தெரியும்? அனிருத் இசையை கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அனிருத் மேல உனக்கு மிகப்பெரிய வன்மம் இருக்கு. அதனாலதான் அனிருத் பாட்டுனாலே நீ கிண்டல் பண்ற, கேலி செய்யற, உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பல நண்பர்கள் ஒரு பதிவிடுறாங்க. இப்ப அவங்களுடைய புரிதலுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா இசைக்கு என்ன பேர் உண்டு அப்படின்னா, பட்டுக்கோட்டையார் ரொம்ப அழகா சொல்லுவார். என்னன்னா, துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு கடலில் அமுதம் கலந்தே அருந்த தருவது கீதம் அப்படின்னு இருப்பார். ஆனா அனிருத்துரை பாட்டை கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்பக் கடலில் மிதக்கும் போது இம்சையாவது கீதம் அப்படின்னு இருக்கு. நீங்க பாரதி சொல்லுவான், பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படின்னு பாரதி. என்னன்னா, நீங்க பாடும்போது இந்த உலகத்தை நான் வசீகரிக்கணும் அப்படிங்கிற வகையில பாரதி சொல்லியிருப்பான். கண்ணதாசன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என் பாடல் செய்கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் இருக்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவா உன் அருளாதலால் எரியாத தீபத்தில் விளக்கேற்றினேன், ஏழாம் கடலும் வானும் மண்ணும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும் அப்படின்னு இருப்பாரு கண்ணதாசன். இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே போட முடியும். அப்ப இசை குறித்த பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கும்போது ஒரு பாடல் கேட்டீங்க அப்படின்னா, எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு இசை உங்க மனசை மயக்கி மனசை ரம்யமாக்கினா அதுக்கு பேர் இசை. இதுதான் காலங்காலமா எல்லாரும் இசை குறித்த பாடல் குறித்த பதிவா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அனிருத்துடைய பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நீங்க மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் அனிருத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நாம் பொதுவா இசையமைப்பாளரையும் பாடலாசிரியர்களையும் ஒருபோதும் கிண்டல் பண்றது இல்லை. ரொம்ப தாங்க முடியல அப்படின்னா பாடலாசிரியர் மாதிரி 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களை கிண்டல் பண்ணுவோம். ஆனா இவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணாம அனிருத்தை மட்டும் நம்ம கிண்டல் பண்றதுக்கு என்ன? நமக்கு அனிருத் மேல ஏதோ சொத்து தகராறா? அனிருத்து எனக்கு என்ன சித்தப்பா பையனா? இல்ல அவருக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல வேற ஏதாவது வகையில பிரச்சனையா அப்படின்னா, மற்ற இசையமைப்பாளர்களையும் அனிருத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவருக்கு இருக்கக்கூடிய நிறைய வேறுபாடுகள் தெரியும். அதுலயும் குறிப்பா ஆரம்பத்திலிருந்து தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நீங்க 1935-40 காலகட்டத்துடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தனி இசையமைப்பாளர்கள் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது. வாத்திய கோஷ்டி அப்படின்னு போடுவாங்க. இந்த வாத்திய கோஷ்டியில என்னென்ன இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு கிளார்னெட்டு, ஒரு ட்ரம்பெட்டு, ஒரு டோலு, ஒரு ஹார்மோனியம், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 கருவிகள் இருக்கும். அது அப்படின்னா எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்களோ அந்த நிறுவனத்துடைய அந்த வாத்திய கோஷ்டி தான் இருப்பாங்க, அந்த தயாரிப்பு நிறுவனத்துடைய வாத்திய கோஷ்டி. அதுக்கடுத்த காலம் என்ன கேட்டா, ஜி ராமநாதன் தான் முதலா முறையான ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள வந்தவர். ஜி ராமநாதனுக்கு அடுத்து கேவி மகாதேவன். இந்த 2 பேரை ஒட்டி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஒரு பெரிய காலம் உண்டு, ஒரு பெரிய பட்டியல் உண்டு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. எஸ் எம் சுப்பையா நாயுடு, இப்படி பல பேர் இருந்தாங்க. அது ஆந்திராவில இருந்து பல இசையமைப்பாளர் வந்திருந்தாங்க. இப்படி பல பேருடைய பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இடையில வேதா அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர் பெரும்பாலும் எப்படி பாடல்கள் பண்ணுவார் அப்படின்னா, அவர் குறிப்பா நம்ம சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் பெரும்பாலான படங்கள் பண்ணுவார். அவங்க அவரை பெரும்பாலும் நீங்க தனியா மெட்டு போடுங்கன்னு சொல்ல விடுறதே கிடையாது. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஹிந்தியிலேயோ வேற மெட்டுக்களையோ கொண்டு அன்னைக்கு கொடுத்து இதை அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் அது மாதிரி பாடல்கள் பண்ணுவாரு. அந்த பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிச்சோம். அதுக்கடுத்து இசைஞான இளையராஜா. அந்த காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நடுவுல சங்கர் கணேஷ் இருந்தாரு, ஷியாம் அப்படிங்கிற இசையமைப்பாளர் இருந்தாரு, சந்திரபோஸ் இருந்தாரு, தேவா வந்தாரு. தேவா வரக்கூடிய இந்த காலத்துக்கு அதே ஒட்டி எஸ் ஏ ராஜ்குமார் வந்தாரு, சிற்பி வந்தாரு, அதுக்கடுத்து ஏஆர் ரஹ்மான் வந்தாரு. இன்னைக்கு அதுக்கடுத்து பல பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இசையமைப்பாளர் ஒரு வரிசையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு தளத்தை பயணப்பட்டிருப்பாங்க. இதுல நான் வியந்து பார்த்ததுல ஆரம்பத்துல ரொம்ப வித்தியாசமா பண்ணவர் யார் அப்படின்னா,
கேவி மகாதேவன். மகாதேவனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய இசையுடைய பார்வை 2 பார்வையா நீங்க பார்க்கலாம். அவரு முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டவர். ஆனா இன்னொரு பக்கம் நாட்டுப்புற பாடல்களை அவர் அந்த காலகட்டத்திலே அவ்வளவு சிறப்பா பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அவருடைய பூர்வீகம் அவருடைய கேரளா அப்படின்னா கூட அவர் ஏறத்தாழ 100க்கு 100% ஒரு தமிழ் மண்ணில் பிறந்தவர் கணக்கிலே வந்துட்டாரு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இவருடைய காலகட்டத்தில் தான் நிறைய வெஸ்டர்ன்ல பாடல்களை ரொம்ப வித்தியாசமா தேடி தேடி வெஸ்டர்ன் இசைக்கருவிகளை கொண்டு வந்து நிறைய பயன்படுத்தி இருப்பாரு. இதுக்கு நடுவுல ஏ.எம். ராஜாவை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏ.எம். ராஜா எப்படிப்பட்ட இசையமைப்பாளர் அப்படின்னா, நீங்க இங்க வெறும் நாடக பாணியிலே இசையமைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நீங்க வடக்கே இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் மாதிரி அதே மாதிரி நீங்க வெஸ்டர்ன் இசையை கலந்து ஆரம்பத்தில் கொடுத்ததுல ரொம்ப முக்கியமானவர் ஏ.எம். ராஜா. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் உண்டு. அதுக்கடுத்து நீங்க நம்ம சொல்ல வேண்டியதுல இசைஞான இளையராஜா அவருடைய பாடல்கள் எப்படி இருந்தது, அவர் என்ன மாதிரி பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்முடைய பல காணொலிகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏ.ஆர். ரஹ்மான்ல இருந்து இன்னைக்கு அதுக்கு பிறகு பல இசையமைப்பாளர்கள் இவங்களுடைய இசை எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல பயணப்பட்டிருப்பாரு. குறிப்பா இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் முதல்ல இந்தியாவுக்கு ஆஸ்கர் வாங்கி கொடுத்த ஒரு இசையமைப்பாளர். இன்னொன்னு தமிழ் தாண்டி இந்தியா முழுக்க போய் இசையமைச்ச ஒரு இசையமைப்பாளர். அப்ப பரந்துபட்ட தளத்துல பயணப்பட்டவங்க இத்தனை பேரும். அதே நேரத்துல நம்ம அனிருத் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அனிருத்துடைய அந்த வரவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க முதல் கோணல் அப்படின்னா, அனிருத் எப்படி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார் அப்படின்னா, தீப் சாங் மூலமா தான் அறிமுகமாகிறாரு. அதுக்கடுத்து 3 அப்படின்னு ஒரு திரைப்படம், அது அப்படி சொன்னா புரியாது, 3 அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, ஒய் தீஸ் கொலவெறி கொலவெறி அப்படின்னு. இந்த ஒய் தீஸ் கொலவெறி மூலமா தான் அனிருத் அறிமுகமாகிறாரு. அந்த பாட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய பாட்டு. அதுல நீங்க தேடி தேடி பாத்தீங்கன்னா பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி தமிங்கிலீஷ்னு போட்டு அந்த பாட்டையே காலி பண்ணி சின்னாபின்னப்படுத்தி ஒரு பாட்டை பண்ணியிருப்பாரு அனிருத். சரிங்க, அந்த காலத்துல ஒரு சின்ன பையங்க, ஒன்றும் விவரம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அதாவது வெள்ளந்தியான ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் திடீர்னு அந்த வயசுல போக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இசைஞான இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு ஏறத்தாழ 30 வயசாயிருக்கு. இவங்க பாரம்பரியமான கலை குடும்பத்துல இசை குடும்பத்துல வந்தவர் அனிருத். பிறக்கும் போது இந்த தங்கத்தட்டுல சாப்பிட்டாங்க கணக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான குடும்பத்துல பிறந்தவர் அனிருத். அப்ப தொடர்ச்சியா அவருக்கு இசை குறித்த எந்த பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு. எல்லாம்னா அது குறித்த பாவங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு. அப்படிப்பட்ட அனிருத்துடைய பாடல்கள் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே நாராசமா இருந்தது. சரி, அதுக்கு பிறகு பாடல்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1-2 நல்ல பாடல் கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்காக மொத்தமாவே இல்லைன்னு ஒரு இசையமைப்பாளர் ஒதுக்கிட முடியாது. அப்ப அந்த மாதிரி பாடல்கள் குறித்த நான் கூட வாலி எழுதின ஒரு பாட்டு இவர் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டை கூட நான் வாழ்த்தி தான் போடனேன். ஆனா ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறவரு இந்த மாதிரி காதுகளுக்கு நாராசமான பாடல்கள் கொடுக்கிறப்ப நீங்க பொதுவா இன்னொன்னு கூட சொல்லலாம். நீங்க தமிழ்நாட்டுல சமீபத்தில் 2000 காலகட்டத்துக்கு பிறகு நீங்க துக்க வீடுகளுக்கு கேத வீடுகளுக்கு போனீங்க அப்படின்னா, அங்க பெரும்பாலும் இந்த ஃபைபர் தப்புல தான் ட்ரம்ஸ் வாசிக்கிற பேர்வழி அப்படிங்கிற பேர்ல வாசிப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நம்ம மரபிசை சார்ந்த நம்ம பறை இசை கேள்வி பாருங்களேன், 2க்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கும். பறை இசை அதிர்வு கூடுதலா இருக்கும், உங்க காதை துளைக்காது. ஆனா அதே நேரத்துல இந்த ஃபைபர் டேப்ல வாசிக்கிறது உங்க காதை தொலைச்சு இதை விட்டு சீக்கிரம் ஓடி தொலை நம்மளை பாடாப்படுத்தும். இப்ப இந்த மாதிரியான நீங்க தாளக்கருவிகளை தான் பெரும்பாலுமே அனிருத் பயன்படுத்துறாரு. சரி, ரைட்டுங்க, மற்ற இதெல்லாம் மாற்றம் பண்ணிட்டாரு. நீங்க 2 சரணம் 3 சரணத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரே சரணம் ஆக்கிட்டாரு. இடையிசை அப்படின்னா என்ன அப்படின்னு பெரும்பாலும் கேட்கிறாரு. அந்த இடையிசைக்குள்ள நீங்க டேப்பை வச்சு புடர் அடிச்சு முடிச்சிடுறாரு. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் உண்டு. நீங்க முதல் படத்துல எப்படி ஒரு பாடலாசிரியரை பயன்படுத்தினாரோ, டிஸ்டன்ட்ல 3 கலரு ஒயிட் கலர் பிளாக் கலர் நைட்டு கலர் வெயிட் கலர் சைட்டு, இப்படி எல்லாம் ஒரு பாட்டை எழுதி எப்படி ஒரு பாடலாசிரியரை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி தான் காலம் முழுக்க பாடலாசிரியரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, ஒரு இசை குறித்து ஒரு இசை அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ள புகுந்து ரசவாதம் பண்ணாதான் இசை. ரசவாதம் பண்ணி உங்களை மேம்படுத்தினா அதுக்கு பேர் இசை. ஆனா அதே நேரத்துல ரசவாதம் பண்ணி உங்களை வெறி விட்டுனா அதுக்கு பேர் இசை அப்படின்னா அது இசை கிடையாது. சரி, இவ்வளவு பண்றாரு அனிருத். ஏதாவது ஒரு நல்ல ஒரு கவி பேரரசு வைரமுத்தை விட்டுருங்க. சரி, இன்னைக்கு எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்காங்க. நல்ல பாடலாசிரியர்களை அண்ணன் அறிவுமதி என்ன இருக்காரு, அண்ணன் பழனிபாரதி என்ன இருக்காரு, இப்படி நல்ல பாடலாசிரியர்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்து, சார் இந்த பாட்டை எழுதி கொடுங்க சார். சரி, தலைமுறை இடைவெளி இருக்கா, பரவாயில்ல. நீங்க
அவற்றை மெட்ட கொடுத்து இன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்து எழுதுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வாட்ஸ்அப்லயோ வேற ஒரு இணையத்து மூலமா உங்களுக்கு மெட்ட கொடுத்துட்டு உங்க சூழலை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்கன்னா கூட அவங்க பாட்டா எழுதி கொடுத்துட்டு போறாங்க. ஒரு சமூகத்தை புரட்டி போடுறதுல இசைக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது இல்லை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஆனா அப்படி எந்தவித விதமும் செய்யாம கூட இருக்க யாரையாவது வச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பாட்டு அப்படிங்கிற வகையில மொத்தமா அணிவித்து பண்ற அந்த அநியாயம் அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிரானது. சரிங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவர் கிராமிய பாட்டு போட தெரியாதுங்க, அவருக்கு வந்துட்டு நீங்க ஒரு மனம் சார்ந்த ஒரு பாட்டு பண்ண தெரியாதுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். நான் கேட்கிறேன், நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கங்க. ஜி ராமநாதன் அவர் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை பக்கம், கிராமத்துல தான், ஆனா கிராமத்து வாசனை அறியாதவர். அவர் எப்படி மனசு விடுற மாதிரி பாட்டு போட்டாரு. சரி, அதே மாதிரி கேவி மகாதேவன். கேவி மகாதேவன் அவருக்கு கிராமத்து வாசனை அறியாதவர். அவர் பிறந்தது நாகர்கோயில்ல, கிருஷ்ணன் கோயில். ஆனா அவர் எப்படி கிராமத்து பாட்டு போட்டாரு? அவர் ஊருக்குள்ள போய் கும்மி அடிச்சாரா, இல்ல ஊருக்குள்ள போய் நடவு நட்டாரா, இல்ல ஊருக்குள்ள போய் களை பறிச்சாரா, இல்ல மாட்டு வண்டி ஓட்டி அது மூலமா பாட்டு போட்டாரா கேவி மகாதேவன்? இல்ல. இப்ப அவருக்கு எது? எல்லாருமே ஒரு இடத்துல பிறப்போம், எல்லாமே கிராமத்துல பிறந்திருப்போம் அப்படின்னா முடியாது. எல்லாருமே நகரத்துல பிறப்போம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. எல்லாருமே படிச்ச குடும்பத்துல பிறப்போமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் இல்லை. எல்லாரும் எல்லா வாழ்க்கையும் வாழ முடியாது. மெல்லிசை மன்னர் எடுத்துக்கங்களேன், அவர் என்ன கிராமத்துல பிறந்தாரா? இல்ல. ஆனா எப்படி கிராமிய பாடல்கள் போட்டாரு? இல்ல வெஸ்டர்ன்ல பாட்டு போட்டாரு? எப்படி மேற்கத்திய நாடுகள்ல போய் பிறந்தாரா? இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு தனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இருக்கும், அது கூடுதலான இன்னொரு அனுபவம் இருக்கும். இப்ப அந்த மாதிரி பாடல்கள் போடணுங்கிறப்ப அந்த மாதிரி அறிவு உள்ளவங்களை கூட வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்குவாங்க. இதுதான் காலங்காலமா நடக்கக்கூடியது. சரி, இவர் நகரத்துல போய் பல பேர் என்ன சொல்றாங்க, அவர் சிட்டியில பிறந்தாருங்க, அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியாதான அறிவு கூட இல்லாம போகும். அப்போ ஒரு பாடல் போடுறப்ப இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற எந்தவித ஒரு மனசாட்சியும் இல்லாம அனிருத்துடைய பாடல்கள் இருக்கு. அப்படி பாடல் இருக்கிறதுனாலதான் நம்ம அனிருத்தை குறை சொல்றோமே ஒழிய, மற்றபடி அனிருத்துக்கு நமக்கும் எந்தவித வாக்கியா தகராறு, வரப்ப தகராறு, நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அவர் வீட்டுல நம்ம பொண்ணு கொடுக்கல, நம்ம பொண்ணு எடுக்கல, அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இன்னொன்னு, அவருக்கு பொண்ணு கட்டணும்னாலும் நம்மளால முடியாது, அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் எங்க பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்னு, அனிருத்த மாத்தணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சில பேரு வாழ்க்கையில எப்பவும் மாற மாட்டாங்க. ஏன்னா அந்த அறிவு ஒரு மாதிரி, இன்னொன்னு சமூகத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. வாழ்க்கையை நல்லா வாழ நினைப்பாங்களே தவிர, ஆனா மனுஷனுக்கு அடுத்தவனுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. சரி, எதுக்கு இதை பேசுறோம் அப்படின்னா, மனசாட்சி உள்ள தயாரிப்பாளர்களா இருந்தா, மனசாட்சி உள்ள நடிகர்களா இருந்தா அனிருத்தை நீங்க புறக்கணிக்கிறது தான் நீங்க இந்த சமூகத்துக்கு செய்யற நல்ல விஷயமா இருக்கும். ஒருவேளை அனிருத்தை நீங்க புறக்கணிக்கல அப்படின்னா, அனிருத்தை கூப்பிட்டு, தம்பி கொஞ்சம் நல்ல பாட்டை போட்டு கொடுங்க, ஆமா அந்த சமூகம் ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு, உங்களால முடிஞ்ச அந்த ராமருக்கு அணில்னு ஒண்ணு சேவை செஞ்சுச்சாம்ல, அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச ஒண்ணு செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. இதுதான் யதார்த்தம். அப்படி இல்லைன்னா அனிருத்தை புறக்கணிக்கிறது தான் ரசிகர்களுக்கான யதார்த்தம். இன்னும் ஒரு சில பேர் நம்மளை பத்தி அவ்வளவு தாறுமாறா என்னென்னமோலாம் பேசுறாங்க. பேசுறத பத்தி நமக்கு எந்தவித சங்கடம் கிடையாது. என் மனசுக்கு பட்டதை, என் மனசுக்கு இது நியாயம்னு படுதோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இசை கூடுதலா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஆனா இசையை ரசிக்க தெரியும். எந்த இசை மோசமானது, எந்த இசை நல்லது அப்படின்னு என்னால பகுத்து உணர தெரியும். அதைத்தான் இந்த தலைமுறைக்கு, இந்த சமூகத்துக்கு நான் சொல்றேன். ஒருவேளை இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத உங்க விருப்பம். அதே நேரத்துல சொல்லாம இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. மனசாட்சிக்கு பொதுவாக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.